இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது. இஃப் யூ born as a poor இட்ஸ் நாட் your மிஸ்டேக், பட் இஃப் யூ die as a poor இட்ஸ் your மிஸ்டேக் அப்படின்னு. அதாவது நம்ம பிறக்கும்போது ஏழையாக பிறந்தோன்னா அது நம்ம தப்பு இல்லை, இறந்து போகும்போது ஏழையாக இறந்தோன்னா அது நம்ம தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு நேர்மாறாக ஏழையாகவே பிறந்து ஏழையாகவே வாழ்ந்து கடைசியில் இறந்து போகும்போது வெறும் 130 ரூபா சொத்தோட இறந்து போன ஒரு லெஜெண்டை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இவரை பற்றி பேசுறதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவருடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் எவ்வளோ கொடுத்து வச்சிருப்பாங்க. தமிழ்நாடு இந்த அளவுக்கு கல்வியில் வளர்ச்சியாக இருக்குன்னா அதுக்கு இவர் மட்டும்தான் காரணம். ஒரு அரசு பள்ளிகள்லையும் இவர் வாழ்ந்துட்டுருக்காருன்னு சொல்லலாம். த கோல்டன் பீரியட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா அது இவருடைய காலம் மட்டும்தான். இனிமே இந்த அளவுக்கு ஒரு தலைவர் உருவாக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவர்தான் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள். 1954 1963 வரைக்கும் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக பதவியேற்றாரு. முதலமைச்சரானதுக்கப்புறம் நிறைய குழந்தைகள் சாப்பாடு இல்லாத காரணத்தினால பள்ளிக்கு வந்து படிக்க முடியாததை பார்க்குறாரு. அதனால மதிய உணவு திட்டத்தையும் அறிமுகப்படுத்துகிறாரு. ஆட்சிக்கு வந்த புதுசில் கல்வி கற்ற சிறுவர்களுடைய எண்ணிக்கை 18 லட்சமாக இருந்தது. ஆனால் இவருடைய ஆட்சி காலம் முடியும் போது அது 34 லட்சமாக உயர்ந்துச்சு. ராஜாஜி காலத்தில் மூடப்பட்ட 6000 தொடக்கப் பள்ளிகளையும் 1600 உயர்நிலை பள்ளிகளையும் திறந்து வச்சாரு. 34 லட்சத்துக்கும் மேலான குழந்தைகள் கல்வி கற்கிறதுக்கும் காரணமாக இருந்தார். தமிழகத்துடைய கல்வி வளர்ச்சிக்கும் இவர் தான் காரணம். மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆழியார், மேட்டூர், பாபநாசம், சாத்தனூர், மணிமுத்தாறு, கிருஷ்ணகிரி போன்ற பல இடங்களில் இன்னைக்கு விவசாயம் செழிப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு இவர் கட்டின அணைகள் மட்டும்தான் காரணம். இந்திய அரசியலில் 2 பிரதமர்களை உருவாக்கியவர். இவருக்கு அந்த வாய்ப்பு இருந்துமே அந்த பதவியை இவர் விரும்பலை. இதனால தான் இவரை த கிங் மேக்கர் காமராஜர்னு சொல்கிறாங்க. இவர் எவ்வளோ எளிமை அப்படின்றதுக்கு உதாரணமாக ஒரு நிகழ்வை சொல்கிறேன். அவருடைய அம்மா இறந்த விஷயம் கேட்டு அவங்க அம்மா இருந்த குடிசைக்கு போகிறாரு. அங்கே ஒரு வெட்டியான் வந்து இவர்கிட்ட ஐயா 1 ரூபா இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாங்க. காமராஜர் உடனே பாக்கெட்குள்ளே கைவிட்டு பார்க்குறாரு. ஆனால் அவர்கிட்ட காசு இல்லை. இதை கூட இருந்த அதிகாரிகள் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் 1 ரூபா கூட இல்லாமல் இருக்காருன்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. உடனே அவர் கூட இருந்த அதிகாரி ஒருவர் 1 ரூபாவை எடுத்து அந்த வெட்டியான் கிட்ட கொடுக்குறாரு. அதற்கு அந்த வெட்டியான் சொல்கிறாரு, எனக்கு காசு தேவைப்பட்டதுனால நான் கேட்கல. ஐயா கையிலேருந்து 1 ரூபா வாங்கினாலுமே அதை நான் பொக்கிஷமாக வச்சுருப்பேன், அதனால தான் அவர்கிட்ட 1 ரூபா கேட்டேன் அப்படின்னு சொல்லி பரவாயில்லன்னு வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்றாரு. அப்போது மக்கள் இவர் மேலே எந்த அளவுக்கு பாசமாக இருந்திருப்பாங்க, இவரும் மக்கள் மேலே எந்த அளவுக்கு பாசமாக இருந்திருப்பாருன்றது தெரியுது. இவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். 18 வயசுலேருந்து அரசியல் வாழ்க்கையை தொடங்கி மக்களுக்காகவே சேவை செய்து கடைசியாக இவர் இறக்கும்போது அவருடைய சொத்து வெறும் 130 ரூபா தான். இவரை பற்றின நிறைய புத்தகங்கள் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் ஒரு புத்தகமாச்சும் வாங்கி படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.